வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வரை தாழ்வு மண்டலமாகவே நீடித்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்துக்கு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கடந்த 2 நாட்களாக அதிக அளவு மழைப்பொழிவு பொழிந்தது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தின் நகர்ப்பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் முகாம்களில் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட வீரன் நகர் பகுதியில் நரிக்குறவை இன மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அவர்கள் தங்கியுள்ள வீடுகள் அனைத்தும் தற்போது மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்கு செல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக அருகில் உள்ள தனியார் பள்ளியில் முகாம் அமைத்து அங்கு 300க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அந்த முகாம்களில் உள்ளவர்களை நேற்றே தமிழக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மற்றும் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் என நேரில் ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக செய்து கொடுத்தனர். தற்போது அந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருத்துறைப்பூண்டி அருகே பழையங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட இளவரசனூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 250க்கும் மேற்பட்டோர் அங்கு உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாக செய்து கொள்ளப்படுகிறது. எனவே அங்கு உள்ள பள்ளியான மொத்தம் தனியார் பள்ளி ஒன்று, அரசு பள்ளி ஒன்று என 2 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 பள்ளி முகாம்களிலும் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் மழை நீடித்தால் முகாம்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிய வருகிறது. ராஜேஸ்வரி, நன்றி ஜெய்வின்.